இன்றைக்கி என்ன கதைப்பா சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி இன்னொரு மரியாதை ராம கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருக்க போது நமக்கு கடைசி காலம் வந்துருச்சு, நம்ம நீ பிழைக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவன் சேர்த்து வச்சுருந்த ஒரு 10 ரூபாயை நண்பனை ஒருத்தனை கூப்பிட்டேன். போய் பையனை விட்டு கூப்பிட்டு வர சொன்னோன்னே அவன் வந்தேன். பையனுக்கு 10 வயது. போய் கூப்பிட்டு வந்தோடனே அவன்கிட்ட அந்த நண்பன்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தப்பா, இந்த 10,000 வச்சுருந்து அவன் பெரியவன் ஆனவுடனே அவன் படிக்க கேட்குற போது உன் விரும்பியதை கொடு அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணால் சரின்னு வாங்கிட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணான், நல்லா செலவழித்து இந்த காசுகளெல்லாம் செலவழித்த பிறகு இவன் 20 வயது ஆனவுடனே போய் ஐயா மேலே படிக்க போகணும், காசு தாங்க அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன பண்ண 1000 ரூபாயை கொடுத்தேன். என்ன ஐயா 1000 ரூபா கொடுக்குறீங்களே, எங்கள் அப்பா நீங்கள் வட்டி போட்டு கொடுப்பியே அப்படின்னு சொன்னாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இந்த நேரம் சரியில்லை, போய் மரியாதை ராமன்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு மரியாதை ராமன்கிட்ட அவன் போய் சொன்னான். ஐயா இந்த மாதிரி எங்கள் அப்பா 10 ரூபா கொடுத்தாரு, விரும்பியதை கொடுங்கவும் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் விரும்புறது 1000 ரூபாய்னு எங்கிட்ட கொடுக்குறாரு ஐயா அப்படின்னு. போய் சேவகனை விட்டு அவருடைய நண்பனை கூப்பிட்டு வர சொன்னார். என்னையா சொன்னார், இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் விரும்பினதை கொடுங்க அப்படின்னாரு. அதனால நான் 1000 ரூபா கொடுத்தேன். சரி நீங்கள் எவ்வளவு வச்சுக்கிற விரும்புறிய அப்படின்னு கேட்டார். இப்போ அதை வட்டியோடு சேர்த்தா எவ்வளோ வரும், 15 ரூபா வரும். அப்போ நீங்கள் 14 ரூபா விரும்புறிய, நீங்கள் வச்சுக்கிற விரும்புறது எவ்வளவு, 14,000. ஆமாம் அப்படின்னேன். அப்போ அந்த பணத்தை தான் அவர் கொடுக்க சொன்னார் ஒழிய நீ விரும்பினதில்லை, நீ வச்சுக்கிற எவ்வளோ விரும்புறியோ அந்த பணத்தை தான் கொடுக்க சொன்னார். அதனால் அதுக்கு வட்டி சேர்த்து நீ 20 ரூபாய் அவனுக்கு தண்டத்தை சேர்த்து அவனுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா உனக்கு 20 ரூபா தண்டம் போட்டு உன்னைய செயலில் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். இன்னுமே இப்படியெல்லாம் ஏமாற்ற நினைக்காத, பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கணும் மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்லி சொன்னார். பிற குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், பிறரை நாம் ஏமாற்ற நினைக்கக்கூடாது. நம்ம செய்தோம்னா நம்மளை ஏமாற்ற இன்னொருத்தன் வருவான். அப்போ நம்ம ஏமாற்ற நம்ம நினைக்கக்கூடாது. குழந்தைகளாகி நீங்கள் எல்லாம் நல்ல குணத்தோட நல்ல எண்ணங்களோட வளர்ந்தாத்தான் வருங்கால சமுதாயம் நல்லா வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாகை நாடுனுடைய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்கும் எனது ஆசைகள்.